Presta Premium Women's Wear. Let your body love it. லெனன் தயாரிப்பில் ரெவ்ஜென் ஃபிலிம் ஃபேக்டரி வழங்கும் ரெட் லேபிள் திரைப்படம் பிப்ரவரி 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சார் உங்கள் வீடியோவெல்லாம் நான் 2 வருஷமாக ஒன்று விடாமல் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னாரு. நான் அதெல்லாம் கேட்டுட்டு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? உங்களை முதலமைச்சர் ஆக்கிற வரைக்கும் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். தாவேகாவுக்கு தனியாக 30% இருக்கு. இந்த திமுக கூட்டணிக்கு இருக்கிற 32%ல கூட்டணியை கழிச்சா திமுக தாவேகா விட கம்மியான சப்போர்ட் பேஸ்ல தான் இன்னைக்கு இருக்குது. அண்ணாமலை சொல்றாரு, இன்னும் தாவேகாவையும் விஜய் நான் விமர்சிக்கவே ஆரம்பிக்கல, வேற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற இவர் கதையே அங்க கந்தலாயி நாறிட்டு இருக்கு பிஜேபியில. இவர் இன்னொரு கட்சி தலைவரை பார்த்துட்டு நான் பண்ணுன்றேன். நான் உடனடியா எடுத்தோட பனையூர்ல இருந்து அப்படியே கோட்டைக்கு யாரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு ஆள் எடுக்கிறீங்க? சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்னா கவர்மெண்ட் போஸ்டா? முதலமைச்சரை யார் தேர்ந்தெடுக்கணும்? செய்தியாளர்கள் இல்ல, பத்திரிகையாளர்கள் இல்ல, முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது தமிழக வாக்காளர்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல் முறையா நீங்க விஜயை நேரில் சந்திச்சு அங்க அவர் முன்னாடியே ஸ்பீச் கொடுத்ததை நாங்கள்லாம் பார்த்தோம். ஏற்கனவே சில மாதங்களாகவே ஒரு சில இடங்கள்ல விஜய் பண்ணக்கூடிய அரசியலையும் விஜய்க்கு சில இடங்கள்ல ஆதரவான நிலைப்பாட்டையும் நீங்க பேசிட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். தாவேகா சார்பாக என்னென்ன விஷயங்கள்ல முன்னெடுத்து அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்க குறிப்பிட்டு பேசினதையும் நாங்க பார்த்தோம். விஜய் அவர்கள் முதல் முறையா சந்திக்கும் போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு? ஏற்கனவே பல நேர்காணலில் சொன்னேன், எனக்கு ஒன்றும் அவர் பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான் தெரிஞ்சுது. அவ்வளோ ஸ்நேகமாக, இது ரொம்ப நாள் பழகின மாதிரி, அவர் அவ்வளோ அன்போடு தான் ரொம்ப பழகினார். ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு. சிம்பிளிசிட்டி உண்மையிலே அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். அது இவ்வளோ பெரிய ஒருத்தர் ஒரு விவிஐபி பாலிட்டிக்ஸ்லேயும் சினிமாலேயும் அவர் சாதாரணமாக எல்லார்கிட்டையும் உட்காந்துட்டு பிளாஸ்டிக் சேரில் நம்ம போகிறோன்னா அவரே சேரெல்லாம் இது பண்ணி பின்னாடி கொடுக்கறது, இதெல்லாம் இந்த காலத்தில் யார் பெரிய பிரமுகர்கள்கிட்ட காண கிடைக்காத ஒரு அரிய குணம். ஏன்னா அவங்க சுற்றி அவங்க ஒரு ஈகோ செட் பண்ணிக்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் சேரில் கூட இப்படி லைனாக போட்டால் கூட நடுவில் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அந்நியப்பட்டு போயிடுறாங்க மக்கள்கிட்டேருந்து. ஆனால் விஜய் மக்கள்கிட்ட வாங்கன்னு ஏதோ அவர் எங்கேயோ மக்களை விட்டு இருக்கா மாதிரி பேசிகிட்டு இருக்கவங்க அவரை நேராக பார்க்கும்போது he was so close. இவ்வளோ இதுவாக அவர் இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. கிவந்த நமக்கு தெரிஞ்சது அப்படி தானே. சேர் கூட பார்த்தீங்கன்னா ஆசனங்கள், சிம்மாசனங்கள், அமைச்சர் பெருமக்கள் உட்கார்றதுக்கு இதெல்லாம் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. பனையூர் நிகழ்ச்சியில் அவங்க 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் உண்மையிலே சாதாரணமான ஈவன் ஆம் கூட கிடையாது. இப்போ நாங்கள் கூட பல நிகழ்ச்சிகளுக்கு ஆம் சேர் தான் கொடுப்போம். அது போட்டால் இடத்த அடிச்சுக்கன்னு சொல்லி ஆம்லெஸ் சேர் தான், சும்மா அப்படி உட்கார வேண்டியது தான். அந்த சேரில் தான் அவரும் உட்காந்தாரு, புசி ஆனந்த் சாரும் உட்காந்தாரு, எல்லாருமே, செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நோ டிஸ்கிரிமினேஷன். யாருக்கும் தலைவருக்குன்னு ஒரு தனி சேர் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அந்த இன்ட்ராக்ஷன் இப்போ மேடையில் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எதுவும் சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடைச்சதா? இல்லை ஏற்கனவே உங்க வீடியோஸை அவர் பார்த்துருக்காரா? போகிற வரைக்கும் ஆக்சுவலாக அவர் இதில் கலந்துக்குவார்ன்றது கூட எனக்கு தெரியாதுங்க. எனக்கு புசி ஆனந்த் சாரும் ராஜ்மோகனும் என்ன சொன்னாங்கன்னா, சார் இது போல் தொடக்க விழா ஒன்று வச்சுருக்கோம் பனையூரில், சிம்பிளாக பண்ண போகிறோம், அது ஒரு பார்ட்டாக ஒரு கருத்தரங்கம் வைக்கிறோம், அந்த கருத்தரங்கத்தில் எங்கள் கட்சியில் சாராத 2 பேரை கூப்பிடலாம், ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல் விமர்சகரை முடிவு பண்ணோம். எங்களுக்கு உங்கள் பேர் தான் ஞாபகம் வந்தது. அரசியல் விமர்சகர்னால் நீங்கள் தான் நடுநிலையாக பேசுகிறீங்க, அதனால் உங்களை கூப்பிடலான்னு முடிவு பண்ணேன். நீங்கள் வர முடியுமா சார் பிப்ரவரி 2னாரு. நான் எனக்கு அன்றைக்கி ஒன்றும் ப்ரோக்ராம் இல்லை, அதனால் நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அப்போ எனக்கு இதில் விஜய் ஏன்னா சாதாரணமாக நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், எல்லா நிகழ்ச்சிக்கும் விஜய் அங்கே போகிறதில்ல. முக்கியமாக யாராவது சேர்றாங்கன்னா போகிறாரு,
இல்லை ஏதாவது முக்கியமான கூட்டம்னா அவர் அங்கே கலந்துக்கிறாரு. அவர் இல்லாமல் தான் பல கூட்டங்கள் நடக்குது அங்கே. செயற்குழு, அப்புறம் ஒருங்கிணைப்பு எல்லாம் நடத்திட்டு ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் இவங்களே மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரி இதுதான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கே போன பிறகு ஐ குட் சென்ஸ், ஓ இங்கே இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஏராளமான ஆட்கள் குவிஞ்சி இருக்கிறத பார்த்து, இப்போ விஜய் வரல அப்படின்னா இங்கே வந்து இவ்வளோ பேர் வந்து காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து மே கம் நானே நினச்சிக்கிட்டேன். எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி அவர் வந்தார், சிம்பிளாக வந்தார், கொடியேற்றினார், தலைவர் சிலைகளுக்கெல்லாம் மாலை போட்டார், டக்குன்னு வந்து உட்காந்துட்டாருங்க. வாழ்க ஒழிக கோஷங்கள்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள், டவுன் டு எர்த்தாக இருந்தால். அதுதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. இவரை பற்றி என்னென்னவோ சொல்லிகிட்டு இருந்தாங்களே, கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வாக்கின் பண்ணார். இப்போ இந்த ரூமுக்கு ஒருத்தர் வந்தால் இங்கே வந்து உட்காந்தா எப்படி இப்படி வந்து உட்காந்துட்டாரு. ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். அதான் எனக்கு பிடிச்சி. அந்த நிகழ்ச்சியில் விஜய் ஆடிய டான்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் வைரல் ஆச்சு, இன்னொரு பக்கம் கான்ட்ரவர்சியாகவும் மாறிடுச்சு. ஒரு நடிகராக இருந்தபோது அவர் வந்து திரையில் ஆடினதை எல்லாரும் ரசித்தாங்க. ஒரு தலைவராக இருந்து கொண்டு இப்படிலாம் டான்ஸ் ஆடலாமா அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான கேள்வியாக இருக்குது. தலைவராக இருந்தால் சோத்து கையில் தானே சாப்பிட்ணும், இல்லை ஏதாவது வேறு ஏதாவது இருக்கா? தலைவர்கள் மனிதர்கள் தானேங்க, தலைவர்கள் ஹியூமன் பீயிங் தானே. அவங்க தே ஆர் நாட் ஏஞ்சல்ஸ் அண்ட் காட்ஸு. அதனால் இந்த மாதிரி ஒரு சிந்தனையே, அது என்னன்னா தலைவர்கள் வந்து ஏதோ ராஜாக்கள் கிங்கு மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஜனநாயகத்தில் ஆல் ஆர் ஈக்குவல். இன்றைக்கி நீங்கள் மந்திரி ஆகலாம், நான் மந்திரி ஆகலாம், டீ வித்தவர் ரயில்வே ஸ்டேஷனில் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், எக்கனாமிக் ப்ரொஃபஸராக இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், யார் வேணாலும் ஆகலாம். ஸோ அரசியல் தலைவராயாச்சுன்னா அவருக்கு என்ன சுக துக்கங்கள் இருக்கக்கூடாதா? அவர் வந்து அதாவது நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்கக்கூடாதா? இப்போ நான் கேட்குறேன், இந்த நிகழ்ச்சி நாங்கள் பர்சனலாக விட்னஸ் பண்ணதால் சொல்கிறேன், மொத்தமே 2 நிமிஷம் கூட கிடையாதுங்க. இது நீங்கள் சொல்கிறீங்க அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, அது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு. அந்த குழந்தையும் அந்த பாடகரும் ஆடிட்டு இருந்தாங்க ஸ்டேஜில். அந்த குழந்தை கூப்பிட்டுச்சு, டான்ஸ் ஆடுறீங்களா அங்கிள்னு. அவர் அந்த குழந்தையினுடைய அழைப்பை ஏற்று மேடையில் போயிட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னால் அந்த குழந்தை மனசு கோணிடுமேன்றதுக்காக வரேன்னு சொல்லிட்டு போய் ஒரு 2 சும்மா அப்படி இப்படின்னார். அவர் ஒன்றும் 2 செகண்டா 3 செகண்டு தான் அது இருந்திருக்கும். உடனே எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. உண்மையில் அங்கே இருக்கிற கூடியிருந்தவர்கள் எல்லாருக்கும், அவங்க கட்சிக்காரங்க, தலைவர்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ வந்து ஜாலியாக இருக்கிறாரு. இல்ல அது ஒரு பார்ட். ஆனா அரசியல் கட்சி தலைவர்கள் இப்ப நயினா நாகேந்திரன் எப்படி விமர்சனம் பண்றாங்க நான் வரேங்க. நயினார் நாகேந்திரனுக்கு வரேன். அப்படி விமர்சனம் பண்ணாங்க இல்லையா, தலைவர் நான் வந்து டான்ஸ் ஆடலாமா, இது எப்படி இருக்குது, அவர் இன்னும் நடிகராக தான் இருக்கிறாருன்னு. உடனடியாக அந்த கட்சியின் வெர்ச்சுவல் வாரியார் இருக்காங்களே, சும்மா இருப்பாங்களா? அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் டான்ஸு கூட ஆட தெரியாமல் நாடிட்டு இருந்த ஒரு டான்ஸை போட்டாங்க. கும்மி பாட்டுக்கு அவங்க ஆடுறாங்க. சரி, அவங்க கட்சி விழாவில் அவங்க அதெல்லாம் ஆடினாங்க. ஸோ நீங்கள் செஞ்சால் சரிதான், நீங்கள் அரசியல் தலைவர். ஆனால் அதையே விஜய் வந்து அவங்க கட்சி விழாவில் ஒரு குழந்தையின் வேண்டுகோளை ஏற்று, அவர் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸருங்க, 33 வருஷம் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. ரெண்டாவது எனக்கு என்ன புரியலன்னு சொன்னால், அண்ணாமலை ஸ்டாலின் டான்ஸ் ஆனதெல்லாம் இப்போ இதை வச்சு வெளியே வந்துடுச்சு. அவர் வந்து கோலாட்டம் போட்டது குளத்தூரில், ஏன் இப்போ வந்து வெளியே வந்துருக்குது எப்ஸ்டீன் ஃபைல்ஸில். அமெரிக்காவில் பிரதமர் டான்ஸ் ஆடி இருக்காரு, இஸ்ரேலில் பலான டான்ஸ் எல்லாம். அதனால் வந்துங்க, நான் அதெல்லாம் தப்பாகவே சொல்ல. வெஸ்டர்ன் கண்ட்ரிலெல்லாம் ட்ரம்ப் டான்ஸ் ஆடுறதோ, ஒபாமா டான்ஸ் ஆடுறதோ, இதெல்லாம் சர்வசாதாரணம். அவங்கெல்லாம் சாதாரண மனிதர்களாகத்தான் அவங்கள கருதுகிறாங்க. அவங்க சினிமாவுக்கு போவாங்க, மனைவியோட பொது நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் அரசியலை விமர்சனம் பண்ணுங்க. நான் நயினார் நாகேந்திரனுக்கு என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க, நீங்கள் உங்கள் தலைவர் டான்ஸ் அதெல்லாம் பரவாயில்ல. இன்னொரு ஆள் அது ஒரு ஆக்டராக இருந்து 33 வருஷம் ஊர்னவர் குழந்தைக்காக டான்ஸ் ஆடினா அது பெரிய பஞ்சமா பாதகம் மாதிரி பேசுகிறீங்களே. யூ கேன் கிரிட்டிசைஸ் விஜய். விஜய் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. விஜயை பற்றி இன்னொரு விமர்சனம் என்னன்னா, கருப்பு பணம் வாங்குறாரு, கருப்பு பணம்
வாங்கி தான் அவர் வந்து படத்திலேயே நடிக்கிறாரு அப்படிங்கிறத அதிமுக காரங்க இப்ப கடுமையா விமர்சனம் வைக்கிறாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் வெளிப்படையா சொல்லுவாரா அவர் எவ்வளவு பணம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அப்படின்லாம் பாருங்க, கருப்பு பணம் அவர் வாங்குறாரா இல்லையா என்பதை நிரூபிக்கிறவங்க நிரூபிக்கட்டும். அதுக்கு தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு தான் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது. அவங்க வந்து அதை பிடிச்சி இது பண்ணிட்டோம், அதில் தப்பே கிடையாது. அதாவதுங்க, இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிக வருமான வரி கட்டுறது ஷாருக் கான்ற நடிகர். சினிமாவில், அதாவது செலிப்ரிட்டிஸில் 85 கோடி என்னவோ. அதுக்கு அடுத்தது யார்றான்னா பேன் இண்டியா ஃபிகர்லாம் இல்லை, திரு விஜய் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற இவர் தான் 83 கோடி ரூபாய் கடந்த வருஷம் என்னவோ, பேப்பரில் வந்த செய்தியை தான் சொல்கிறேன். தன்னுடைய வருமானத்தை அவர் உண்மையாக காட்டி இருக்கிறார். அதனால தானே இவ்வளவு வரி. வருமானத்தையே மறைச்சிட்டார் அப்படிங்கறதா இப்ப கேஸ். சரிங்க, அதை மறைச்சிட்டாங்க. இல்ல, மறைச்சிட்டாங்கன்னு சொன்னா உடனே ஜம்ப் ஆகாதீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், அதிகமா வருமானம் வந்து செலுத்துறாரு நீங்க சொல்றீங்க. அதிக வருமான வரி நீதிமன்றம் சொல்லிடுச்சு மறைச்சிட்டாரு. அதாங்க வரங்க, அதிக வருமான வரி செலுத்துற இந்திய நடிகர்கள்ல செலிபிரிட்டில 2வது இடத்துல இருக்காரு. கமல்ஹாசனோ ரஜினிகாந்தோ அமிதாப் பச்சனோ ஹேமா மாலினியோ யாரும் இல்லை. ஒரு தமிழ் திரை உலகன்றது ரொம்ப சின்னது, பேன் பேஸ் கிடையாது, பேன் இண்டியா பேஸ் கிடையாது. இருந்தாலும் ஷாருக் கானுக்கு நெக்ஸ்ட் வரி கட்டினவர் இவர் தான். அதனால அவர் வந்து வரி ஏய்ப்பாளர் கிடையாது, வரி ஒழுங்கா கட்டிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் இருங்க, நீதிமன்ற தீர்ப்பைய வளைச்சு உடைக்கிறீங்க நீங்க. அது அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ இன்னைக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுது, அவருக்கு வந்து வருமான வரி சரியாக நீங்கள் கட்டலைன்னு ஒரு அபராதம் போட்டாங்க. 1.5 கோடி ஏதோ போட்டாங்க. அதை வந்து இவர் டெக்னிக்கலாக வந்து அதை உரிய காலத்தில் நீங்கள் போட்டிருக்கணும். தவறு இருந்தால் நீங்கள் அந்த பீரியட் தவறி எனக்கு போட்டுருது. டெக்னிக்கலாக தான் அவர் அதை கண்டெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போனார். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அவரே அபராதம், தேர்தல் நெருங்குது, ஆல்ரெடி ஜனநாயக படம் வரல, இன்னொரு பக்கம் அவர் வெளியே வர முடியல அப்படிங்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து இந்த ஒரு தீர்ப்பு வேற வந்திருக்கு. அப்போ தொடர்ந்து அவருக்கு பின்னடைவாகுதா அப்படிங்கறதா? அப்படி பார்த்தா திமுக எல்லாம் எழுந்துக்கவே முடியாத. 30,000 கோடி வச்சிருக்காருன்னு இவரே பழனிவேல் தியாகராஜன்னு பேசினார, சபரிசனும் உதயநிதி வச்சிருக்காங்கன்னு. அதனால இது பாருங்க, இந்த குற்றச்சாட்டுகள் கருப்பு பணம் வச்சிருக்காங்க, கொள்ளை அடிச்சாங்கன்ற கதையெல்லாம் பேசினா அதிமுகலையும் எவனும் தேர்தலில் தலையை காட்ட முடியாது, திமுகலையும் ஒருத்தனும் வெளியே வர முடியாது. அதனால் அதை பற்றி பேசணும். சப்ஜெக்டுக்கு போவோம். அதாவது வந்து வருமான வரி துறை அபராதம் போட்டது தப்புன்னு அவர் போல, அந்த அபராதம் போடுவதற்கான காலக்கெடுல நீங்கள் போடலை, காலக்கெடு முடிஞ்ச பிறகு போட்டிருக்கீங்க. டெக்னிக்கலாக இந்த பீரியடில் நீங்கள் போடுவதற்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னு தான் அவர் போனார். இன்றைக்கி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இல்லை அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அவங்க வந்து அந்த பீரியட் முடிஞ்ச பிறகும் கூட போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேர் என்ஸ் த மேட்டர். இதில் என்ன இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை, சின்ன மேட்ரு இது. காலையிலேருந்து அதான் பரபரப்பு செய்தி. நம்ம ஊர் ஊடகங்களுக்கு பரபரப்புக்கு சொல்லணுமாங்க. அவர் டான்ஸ் ஆடினா பரபரப்பு, அவருக்கு ஒரு மீட்டிங் வந்து ரத்தானா பரபரப்பு. அதனால் விஜய் வந்து அதிகம் பேசுறதில்ல, ஆனால் நம்மெல்லாம் விஜயை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிறோம். இதுதான் அவருடைய ப்ளஸ் எதிர்பார்ப்பா இருக்கு. இல்லை, ஏன் அதிகமாக பேசணும்? சீமான் மாதிரி, வைகோ மாதிரி, மாமூலான அரசியல் தலைவர்கள் மாதிரி மணிக்கணக்கில் பேசி போர் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறத திருக்குறள் மாதிரி 2 வரியில் சொல்லிட்டு போயிடலாம். அன்றைக்கி ஒரு திருக்குறள் பண்ணார் பாருங்க, மாடர்னைஸ்ட் 1331வது குறள் ஆயிடுச்சு. இப்போ அது அந்த ஆதி பகவன் முதற்றிய உலக, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலக. இன்னைக்கு வள்ளுவர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்னு ஒரு கற்பனையாக ஒரு குறள் சொன்னார, அந்த 2 வரியிலே முடிச்சிட்டார. தில்லு முள்ளு அராஜகம் அக்கிரமம் உலகத்துக்கே முதல்ல யார் ஆடானா திமுக தான்ட்டு முடிச்சிட்டாரு. அதனால அதிகமாக பேசணுன்ற அவசியமே இல்லைங்க, பேச்சை குறைக்கணுங்க. பேசி பேசியே இந்த நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று அதிகமாக பேசுவாங்க, மக்களோட இன்டராக்ட் பண்ணுவாங்க, பொதுவெளியில வந்து அசசபிளா இருப்பாங்க, அதிகமா கொள்ளை அடிப்பாங்க, அதிகமா கொள்ளை அடிப்பாங்க, அதிகமா சொத்து சேர்ப்பாங்க, அதிகமா வந்து ஏமாத்துவாங்க மக்களை. உறுதிமொழி கொடுத்துட்டு எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியா வந்தா வேற மாதிரி பேசுவாங்க. இதையும் சேர்த்து சொல்லுங்க, அதையும் ஆட் பண்ணிப்போம். இல்ல இதுல இப்ப நான் சொன்ன
வரிசையில முதல் 3 வரிசை இது எதுவுமே வந்து விஜய் பண்றது இல்ல அப்படிங்கறத இப்போ அவர் சொல்லிட்டாரு. அவர்களே இவர்களேன்னு கூப்பிட மாட்டேன்னு அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு மாநாட்டிலேயே. நான் வந்து இந்த வழக்கமான தேஞ்சி போன இந்த அரசியல் பாதையில போக பயணிக்க விரும்பல. நான் ஒரு மாற்றுப்பாதை, புதிய பாதையை நான் அரசியல்ல உருவாக்க போறேன். அதானே அவர் சொன்னாரு. நான் தொட மாட்டேன் காசு எதையும், எவனையும் தொட விட மாட்டேன். நான் அதை தான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்களுக்கு சொன்னேன். இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழ்நாட்டு, பிகாஸ் தே ஆர் லாங்கிங் ஃபார் எ லாங் டைம். ஊழலற்ற அரசு கிடைக்கணும், ஊழலற்ற நிர்வாகம் நடக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 2 கட்சியுமே ஒன்றும் பேச முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா 2 பேர் முதுகுலையும் ஒரு வண்டி அழுக்கு இருக்குது. அதிமுக முதுகுலையும் திமுக முதுகுலையும். அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள், இது எடுபடும் நான் சொன்னதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு புது மாதிரியான அரசியலில் போகிறாருங்க. அவர் ஏன் வெள்ளை வேஷ்டி போட்டுக்கல, ஏன் துண்டு போட்டுக்கல, கரை வேஷ்டி ஏன் கட்டிக்கல? அதனால் அவர் ஈஸியாக ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் போகிறாரு. அவர் வந்து பழைய திமுக அதிமுக இந்த மாதிரியான அரசியல் கட்சி அரசியல் வியாதி மாதிரி இல்லாமல் மக்கள் சேவகராக வரணுன்றார். அன்னைக்கு கூட சொல்கிறாரு, இந்த கட்சியினுடைய முதல் தொண்டன்ற முறையில் நான் இந்த மேடையில் இருக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அவருக்கு வந்துங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அவருக்கு ஒரு வேற மாதிரியான லட்சியங்கள்லாம் இருக்குது. இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு 2 ரூபா 3 ரூபாவுக்கே அலையிறவங்க பல 100 கோடியை விட்டுட்டு வந்துருக்காருங்க. அதுவும் என்ன 51 வயசுல வந்திருக்காரு. இஸ் ஹேவிங் ஸ்டில் 20-25 இயர்ஸ் ஃபிலிம் கேரியர். அமிதாப் பச்சனை பாருங்க 88ல் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ரஜினிகாந்தை பாருங்க அரசியல் கட்சி தொடங்குறனாரு, உடல்நிலை சரியில்லைன்னு டவார்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஜெயிலர் 2 கூலி எல்லாம் நடிச்சுன்னே இருக்கு. அதுக்கு உடல் நலம் நல்லா இருக்கு. பொது சேவைக்கு மக்கள் சேவைக்கு உடல் நலம் நல்லா இல்லை ரஜினிகாந்தை பொறுத்து. அதனாலங்க ஒரு நபர் தன்னுடைய வருமானத்தை, வியாபாரத்தை, எதிர்காலத்தை, வசதிமிக்க வாழ்க்கையை விட்டுட்டு இங்கே மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு வராருன்னா அதை நம்ம பாராட்டணும். இல்லை, மக்களுக்காக இவர் வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து யதார்த்தத்தில் பார்க்குறோம். ஆனால் நம்ம விஜயவே புகழ்ந்துட்டு இருக்க முடியாதுல்ல எப்பயுமே. இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்களை யாரும் விஜய புகழ சொல்ல பட்ஜெட் இல்ல, இந்திய பட்ஜெட் வந்திருக்கு சார். இது குறித்து தாவேகா சார்பில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் நான் பார்க்கல. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. தாவேகா சார்பில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை பற்றி அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது இணையத்திலலாம் வந்திருக்குது. தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த பட்ஜெட் தமிழகத்தை வஞ்சித்திருக்கிறது, தமிழகத்துக்கு உரிய வரி பங்கீடை தரவில்லை, தமிழகத்தின் வளர்ச்சியை இது வந்து தடுக்கிறது, கண்டிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்துங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த எழுதி கொடுப்பாங்க அங்கே கட்சி ஆஃபீஸுங்களில் தலைவர் பேரால் அறிக்கைகள் வந்துனே இருக்கும். அந்த தலைவரை போய் கேட்டால் அதுக்கு அவர் முடிப்பார். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஏற்பாடு, ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கும் அந்த தலைவருக்கு. ஆனால் விஜய் வந்துங்க தன் கைப்பட அறிக்கை எழுதி கொடுப்பாரு. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானப்போ அதை பற்றி கையாலேயே எழுதி அவர் அறிக்கை வெளியிட்டார். ஸோ வாட் இஸ் யுவர் கமிட்மெண்ட்? சும்மா இந்த மெக்கானிக்கலாக எடப்பாடி பேரில் ஒரு 10 அறிக்கை டெய்லி ப்ரெஸ்ஸுக்கு போயிடும். அது அங்கங்கே ஆள் வச்சுருப்பாங்க, பைசா கொடுப்பாங்க, பத்திரிகைகள். எடப்பாடி அறிக்கை அவரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னு வச்சுங்க, என்னங்க ஏதோ அறிக்கை கொடுத்துருக்கீங்களேண்ணா. நானா என்ன விஷயம், அது என்ன பப்பான்னு முழிப்பாரு. ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன், என்ன சொல்லணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து தெளிவா சொல்றாரு. பிரஸ் மீட்டை வந்து விஜய் அவர்கள் சந்திப்பாரா? இப்ப நாங்க எத்தனை முறை சந்திக்கிறோம், இத்தனை வருஷத்துல நான் எவ்வளவு தடவை பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்கிறேன். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கு கேள்வி கேட்டிருக்கேன். அதனாலதான் அவர் 10 வாட்டி தோத்து இப்ப 11வது தோல்வி எதிர்நோக்கி இருக்கிறாரு. மக்கள் கிட்டே இருக்கிறார் பழனிசாமி. பிரஸ்ஸை மீட் பண்றாரு, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் தொடர்ந்து தோற்றுட்டே இருக்காங்க. இந்த பாருங்க, செய்தியாளர் சந்திப்பு என்பது ஒரு தனி மனிதனின் விருப்பு. அவர் விரும்பினா செய்தியாளர்களை சந்திக்கலாம், வேண்டானா வேண்டான்னு போகலாம். ஆனால் அவர் ஒரு அரசு பொறுப்பில் இருந்தால், பிரதமராகவோ முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ இருந்தால், அவர் மக்களுக்கு ஊடகத்தை சந்தித்து செய்திகளை சொல்ல கடமைப்பட்டவராகிறார். ஆனால் ஒரு தனி மனிதன், ஒரு கட்சி தலைவன்ற முறையில் நான் பார்க்க விரும்பல.
இப்போ மோடி 12 வருஷமா எந்த பிரஸை சந்திச்சாரு? ஒன் வே ஸ்பீச் தானே கொடுத்துட்டு இருக்காரு, மன் கி பாத். ரேடியோல மாசம் மாசம் அவ்வளவுதான். அதுல யாருக்காவது ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு interact பண்ண தெரிஞ்ச முடியுமா? journalist-அ பேட்டி இல்ல, கொடுக்கறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேட்டின்றதே கிடையாது. அதாவது நேஷனல் மீடியால பேட்டி கொடுத்தாருல அண்மையில நம்ம பார்த்தோம். பிரஸ் கான்ஃபரன்ஸ் இது வரைக்கும் ஒண்ணு கூட நடத்துனது இல்லைங்க. இப்ப நீங்க எனக்கு தெரியும்னு உங்களை கூப்பிட்டுட்டு எனக்கு ஏத்த மாதிரி கேள்வியை கேட்டு பதில் சொல்லிட்டு போறது இல்ல. தரோவா உங்களை வந்துட்டு பிரஸ் வந்து கொஸ்டின் பண்ணணும் அரசாங்கத்தை, அரசாங்கத்தின் கொள்கைகளை. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஷோ மீ எ சிங்கிள் பிரஸ் கான்ஃபரன்ஸ். எடப்பாடி பழனிசாமி சூப்பரா கையாளுறாருல. நான் அத்தனை விஷயம் வந்து சட்டப்பேரவையில பேசுறேன், ஒண்ணுமே ஒளிபரப்பாக்குறது இல்ல அப்படிங்கிறாரு. இப்போ பிரஸ் மீட்ல நான் நிறைய விஷயம் பேசுறேன், அதையாவது ஒளிபரப்பு பண்ணுங்க. அதிமுக ஆட்சியில வந்து நாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தோம், இப்ப திமுக ஆட்சியில ஊடகவியலாளருக்கு சுதந்திரமே கிடையாது அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்றாருல்ல. எடப்பாடியை பத்தி நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு அப்புறம் நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவோம். எடப்பாடி வந்து ஒரு 50 வருஷம் அரசியல்வாதி. ஒரு பல முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, இப்போ 4.5 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவருக்கு ப்ரெஸ்ஸெல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணுறாருன்றீங்க, ஆனால் நிர்வாகத்தை மேனேஜ் பண்ணாரா? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்து 8 பேர் செத்தப்போ நான் டிவியில் பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கினேன்னு சொன்ன முதலமைச்சர் தான் அவர். ஸோ நிர்வாகம் சரி கிடையாது. ஹவு கேன் எ சீஃப் மினிஸ்டர் நோ that there was a shooting in Tuticorin and I have seen through TV. ஏற்கனவே அனுபவமா இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சரிவர நிர்வாகம் பண்ண தெரியல. மு.க. ஸ்டாலினோட ஆட்சியில பாதுகாப்பு குறைபாடு இருக்கு. ஆல்ரெடி அனுபவம் மிக்க நபர்களாலேயே தமிழ்நாட்டை வந்து சரிவர பாதைக்கு கொண்டு போக முடியல. அனுபவமே இல்லாத விஜய் எப்படி இதெல்லாம் சரி செஞ்சிருவாருன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து மு.க. ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் ஆட்சி நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சீஃப் மினிஸ்டர்னா பியூரோக்ரஸி தாங்க எப்பவுமே ஆட்சி நடத்துது. இன்னைக்கு கூட அதிகாரிகள் 5 பேர் தான் ஆட்சி பண்றாங்க. உதயச்சந்திரன் தான் அவர் தான் டம்மி முதலமைச்சர் ஆக்சுவலா பார்த்தா. அதனால அதிகாரிகள் தாங்க, அந்த அதிகாரிகளை எப்படி கையாள்வது, மேனேஜ் பண்றது, அதுதான் உங்களுடைய திறமை. அதிகாரிகளை கையாள்வதற்கு அதிகாரிகளை கையாள்வதற்கு முன் அனுபவம் எல்லாம் தேவையில்லை. நல்ல மனசு வேணும், நல்ல மனசு வேணும். அமைச்சர் சார் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவருடைய அந்த அடுக்கடுக்கா நான் எந்தெந்த பதவிகளை இருந்து நான் வந்து இப்ப முதலமைச்சர் ஆயிருக்கேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி திமுக தலைவர் படிப்படியா வந்து எல்லா பொறுப்புகளிலும் இருந்து கொண்டுதான் முதலமைச்சர் ஆயிருக்கார் அப்படிங்கறதான் வரலாறு. இப்ப உடனடியா எடுத்தோடனே பனையூர்ல இருந்து அப்படியே ஜார்ஜிக்கோட்டைக்கு வந்து முதலமைச்சர் இது வந்து கற்பனையில உலகத்துல இருக்கிற மாதிரி இல்ல. யாரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு ஆள் எடுக்கிறீங்க? சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்னா கவர்மெண்ட் போஸ்டா? ஏதாவது வந்து கிளார்க்கு, அப்புறம் சூப்பர்டென்ட், அப்புறம் இப்படி வந்தன்றதுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கணுங்க. மக்கள் கிட்ட நீங்க அபிமானியா மாறணும். மக்கள் உங்களை விரும்பணும். மக்கள் அவரை சந்திக்கணும். அது மக்களுக்கும் விஜய்க்கும் உள்ள பிரச்சனை. மக்கள் அவரை சந்திக்கிறாங்களா, மக்களை போய் இவர் சந்திக்கிறாரா, அதெல்லாம் அவங்க சொந்த விஷயம். உங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சரை யார் தேர்ந்தெடுக்கணும்? செய்தியாளர்கள் இல்லை, பத்திரிகையாளர்கள் இல்லை. முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது தமிழக வாக்காளர்கள், மக்கள். அவங்களுக்கு அவரை பிடிச்சாச்சுன்னா, அது எம்ஜிஆரை இப்படி சொல்லாத விஷயமா? எம்ஜிஆரை வந்து அவர் வந்து தொப்பி தலையும் அட்டக்கத்தி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, டான்ஸ் ஆடத்தான் தெரியும். அந்த எம்ஜிஆர் தான் 67 திமுக ஆட்சி அமைவதற்கே காரணமாக இருந்தார். அந்த எம்ஜிஆர் தான் 69 அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி போய் அவர்கிட்ட விழுந்ததால தான் அவரை முதலமைச்சர் ஆக்கினாரு. ஆனால் அவர் கருணாநிதியை கொஸ்டின் பண்ணி கணக்கு கேட்டு அவருடைய அந்த வாரிசு அரசியல் எதிர்த்தோன்னா மலையாளின்னாங்க. மலையாளி நீ இங்கே இருக்கக்கூடாது, கேரளாவுக்கு போய் அரசியல் பண்ணுனாங்க. ஸோ திமுகவினருடைய அனுபவம் எல்லாம் என்னன்னா, 100 கோடி ரூபாய் படத்தை எடுக்கிற அளவுக்கு கொள்ளு பேரனை ரெடி பண்ணுறது தான் அவங்க அனுபவம். சினிமா துறை அப்படியே கையில் வச்சிட்டு இருக்காங்க. எந்த தேட்டரில் எந்த படம் போகணும், தமிழ்நாடு பூரா எந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகணும், இப்படி திரை உலகத்தையே ஆக்கிரமித்து வச்சிருக்காங்க. இன்னொரு மருமகன் வந்துட்டு அவர் ரியல் எஸ்டேட்டை பூரா பிடிச்சிட்டாரு. ஸோ தமிழகத்தை வந்து எப்படியெல்லாம் கொள்ளையடிப்பது, எப்படியெல்லாம் சொத்து சேர்ப்பதுன்றது தான் திமுகவின் அனுபவம். அந்த அனுபவம் வேணான்ற நான். மக்களுக்கே நல்லது பண்ணணும், ஊழலற்ற ஆட்சி இல்லாமல் பார்த்துக்கணுன்ற நல்ல சிந்தனை, தர்ம சிந்தனை, நல்ல மனசு இருந்தால் போதும். இந்த அனுபவமே வேணாம் சாமி,
இந்த அனுபவம் வந்தால் 4 கிரிமினல் கேஸு 5 கரப்ஷன் கேஸ் வச்சுட்டு இருக்கோம். எவனாவது வந்து சிபிஐ இடின்னு ரெய்டு பண்ணுவான். அப்புறம் நம்ம 5 கார் மாறி டெல்லிக்கு போடி மூஞ்ச முடிச்சின்னு போயிட்டு கூட்டணி பேசிட்டு வந்து வெளியே வந்து தமிழ்நாட்டு நலனுக்காக பேசினேன்னு சொல்லுவோம். அதனால் எடப்பாடி ஸ்டாலின்லாம் வந்துங்க மாமூலான அரசியல்வாதிகள். அவங்க மாதிரி விஜய் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நான் அந்த கூட்டத்தில் சொன்னது தான். தமிழ்நாட்டில் ஒரு 30% பேர் வாக்கு போடவே வர்றதில்லை. ஏன்னா இந்த கட்சி மாறினா அந்த கட்சி, அந்த கட்சி மாறினா இந்த கட்சி, இது வேணாடா புதுசாக யாராவது வருவானா பார்க்கலான்ட்டு இந்த 2 பேர் மேலே அதிருப்தி இருக்கிறவன் தான் ஒரு 1/3 வர்றதே கிடையாது. நான் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன். ஒவ்வொரு தேர்தல்லையும் 68%, 70%, 56% தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல்லையும். அப்போ இவங்களுக்கு தே ஆர் வெயிட்டிங் ஃபார் எ சேஞ்ச். வேற ஆள் வரணும். இந்த 2 பேர் இந்த 67லேருந்து மாற்றி மாற்றி பண்ணுறது வேணான்றாங்க. இப்போ அந்த மக்களுக்கு வந்து விஜயின் வருகை என்பது பெரிய உற்சாகத்தை தந்திருக்கு, நம்பிக்கையை தந்திருக்குது. அதனால நீங்க செய்தியாளரை அவர் சந்திக்கல, மக்களை அவர் சந்திக்கல, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. 30% மக்கள் வந்து வாக்களிக்கிறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே நேரத்துல இப்போ விஜயினுடைய அந்த அரசியல் வருகைக்கு பின்பாக தாவேகாவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சில சர்வேக்கள் சொல்லுது. அதே நேரத்துல பிரவீன் சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட ஒரு 18% வரைக்கும் வரவேற்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரவீன் சக்கரவர்த்தி கணக்குங்க அது. என் கணக்கு 30% தாண்டியாச்சுங்க. இப்பவே தனியா திமுக கூட்டணிக்கு இன்னைக்கு 32% இருக்குது. தாவேகாவுக்கு தனியாக 30% இருக்கு. இந்த திமுக கூட்டணிக்கு இருக்கிற 32%ல கூட்டணியை கழிச்சா திமுக தாவேகாவோட கம்மியான சப்போர்ட் பேஸ்ல தான் இன்னைக்கு இருக்குது. இன்னும் 80 நாள் இருக்கு எலெக்ஷனுக்கு. இன்னும் அவர் சுற்றுப்பயணம் போறாரு, ஜனங்களை பார்க்க போறாரு, தேர்தல் உறுதிமொழியெல்லாம் சொல்ல போறாரு. அதனால வந்துங்க நீங்க எழுதி வச்சிங்க, மாற்றத்துக்காக மக்கள் தயாராயிட்டாங்க. மாற்றத்தின் பிரதிநிதியாக விஜயை மக்கள் பார்க்க துவங்கி விட்டார்கள். அவர் வந்து டான்சர் கிடையாது, நடிகர் கிடையாது, வெறும் சாதாரண அனுபவம் இல்லாத அரசியல்வாதி இல்லை. அவருக்கு அரசியல் நல்லா தெரியுது, நுணுக்கமாக அரசியல் அப்சர்வ். இப்போ என்னை பார்த்தப்போ கூட அவர் என்ன சொன்னார், நீங்கள் கேட்டீங்க, நான் இப்போ பதில் சொல்ல. நான் பேசி முடித்தோன்னே அவரே மேடைக்கு வந்தார். வந்து பொன்னாடை போத்திட்டு, சார் உங்கள் வீடியோவெல்லாம் நான் 2 வருஷமாக ஒன்று விடாமல் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, நடுநிலையாக பேசுகிறீங்க, குறிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னாரு. நான் அதெல்லாம் கேட்டுட்டு நான் என்ன சொன்னேன் தெரியுமா, உங்களை முதலமைச்சர் ஆக்கிற வரைக்கும் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் என்னவோ அவர் வந்து ஒன்றுமே தெரியாதவன்னா, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக நுணுக்கமாக ஒன்றை பேசினார். 3 அணியோ 4 அணியோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க சட்டமன்றத்தில், அது விடுங்க பாஸ், அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். அவர் எந்த அளவுக்குன்னா இது 4லாம் கிடையாதுரா 3 தான்றத சொல்ல வர்றாரு. அவர் நாம் தமிழர் வந்து களத்திலே கிடையாதுன்றதை தான் அவர் 3 4 அது விடுங்க, அது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. முதல்ல நம்ம அணி நம்ம மக்களோடு இருக்கிறோம், 2வது திமுக அதன் கூட்டணி கட்சிகள், 3வது பாஜக அண்ட் அதர்ஸ்னர். அதில் எவ்வளோ பெரிய மெசேஜ் இருக்குது தெரியுங்களா? இதுதான் பழனிசாமியையும் அதிமுகவினர் இப்போ அப்படியே ஆட வச்சிருக்குது. தங்களை வந்து அவர் வந்து சிறுமைப்படுத்திட்டாருன்னு. சிறுமைப்படுத்தல, he has revealed the fact. இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியை இயக்குவது யார்? தலைமை நான் ரவுடி தான், நான் தான் ரவுடின்ட்டு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நயினார் நாகேஸ்வரன் இவர் மாப்பிள்ளை தான், அவர் போட்டிருக்கிற சட்டை எந்துன்றாரு. ஆக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுய லாபத்துக்காக, பாதுகாப்புக்காக இன்னைக்கு போய் சரண்டர் ஆகியிருக்காரு. அமித்ஷாவோ பியூஷ் கோயலோ தான் இங்கே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்க. இவர் டம்மி மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. எவ்வளோ நாள் உட்கார வைப்பாங்கன்னு தெரியாது, புரியுதுங்களா? அதனால் வந்துங்க கரெக்டாக இந்த விஷயத்தை இவ்வளோ நுணுக்கமாக பார்த்து, புரியுதுங்களா? இவர் தனியாக ஆட்சின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாரு எடப்பாடி. அதிமுக தனிப்பெரும்பான்மையில் தனித்து ஆட்சி அமைக்கின்றாரு. அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா உடனே இவர் வந்து இல்லை அமித்ஷா இதை தான் சொன்னாருன்றாரு. நேற்று வந்து சொன்னார் மதுராந்தகம் மீட்டிங்க்கு அப்புறம் நம்ம தினகரன், நான் நிற்க மாட்டேன், எங்கள் ஆதரவாளர்கள்லாம் அமைச்சர்களாக்கி அழகு பார்ப்பேன்னாரு. அவருக்கு பதில் சொல்ல தானே. அது எப்படிப்பா அம்மா முன்னேற்ற கழகம் வந்து அதிமுகவில் வந்து ஆட்சி அமைக்கும், நான் பாஜகவுக்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
சொல்ல வேண்டியது தானே, ஏன் இன்னி வரைக்கும் வாய் தரகலை? அப்போது அங்கே என்ன நடக்குதுன்றத எடப்பாடி இஸ் நாட் த ஆர்பிட்ரரி. சீட் ஷேரிங் கூட பாருங்கள், ஹோல்சேல் ரீட்டைல் மாதிரி பிஜேபி எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்துங்க எடப்பாடி நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலை. எப்படி இருந்த அண்ணா, அதான் விஜய் மதுரையிலேயே சொன்னார்னு நினைக்கிறேன், அதிமுக எப்படியாப்பட்ட ஆளுமைகள் கையில் இருந்தது, எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம், இன்றைக்கி அந்த கட்சி எப்படி அடிமையாக இருக்கு பாருங்கன்னு சொல்லி. இது வந்து இன்னர் வாய்ஸ் ஆஃப் ஆல் எம்ஜிஆர் ஃபாலோயர்ஸ். ஏன் மேடம் சொல்லியா ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, மைனாரிட்டிஸ்க்கு வாக்கு கொடுத்தாங்களே, இனிமேல் அந்த தப்பை என் வாழ்நாளில் ஒரு நாளும் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, மோடியா லேடி ஆடாறாங்க. ஆனால் இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா வழி நடக்கிறோம். ஜெயலலிதா ஆட்சியை தான் அமைக்க போகிறாங்களா, எடப்பாடி ஆட்சி கிடையாதான். அம்மா ஆட்சியை அமைக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமித்ஷா பின்னாலேயும் மோடி பின்னாலேயும் ஓடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், மோடி வந்து மதுராந்தகத்தில் பேசினாரு, என்ன பேசினாரு, டபுள் இன்ஜின் சர்க்கார்னாரு. ஓகே, அடுத்தது என்ன சொன்னார், என்டிஏ பிஜேபி சர்க்கார் வரும்னாரு. ஏடிஎம்கேவை பற்றி அவர் சொல்லவே இல்லையா? மேடையில் பழனிசாமி உட்காந்துட்டு இருந்தார, அதிமுக தலைவர்கள் பலரும் இருந்தாங்களே, ஏன் அதுக்கு பதில் சொல்ல, விளக்கம் சொல்ல? ஸோ அந்த அளவுக்கு அதிமுக இன்னைக்கு வந்து கலை இழந்து போச்சுக்குங்க. ஸோ அதிமுகவில் பெரும்பகுதி வந்து இன்னைக்கு வந்து பாஜகவோட உறவை விரும்பல, ரசிக்கல. எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து தாவேக்காவையும் விஜயும் விமர்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கூடவே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, இன்னும் தாவேக்காவையும் விஜயும் நான் விமர்சிக்கவே ஆரம்பிக்கல, வேற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறாரு. இல்லை அண்ணாமலை யாரு? நவ் ஹூ இஸ் அண்ணாமலை? முன்னாள் தலைவராக இருந்தார் அவரா? பாஜகவில் ஓரங்கட்டி இப்போ உட்கார வச்சிருக்காங்க, ஆசீர்வாதம் பெற்ற. ஆமாம், அதனால தான் அவர் ஓரங்கட்டி உட்கார வச்சிருக்காங்க. பாருங்க, ஏன் வந்து அண்ணாமலை தலைவர் பதவி நீக்கப்பட்டார்ன்றதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எடப்பாடி நிபந்தனை விதித்தார், பாஜக அதிமுக கூட்டணி வரணும்னா இவரை நீங்கள் மாற்றணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சுத்த பொய். அமித்ஷாவுக்கு ஏராளமான புகார் போயிடுச்சு அண்ணாமலை மேலே. யார்? பாஜகவினர் அனுப்பிச்சிட்டாங்க. எந்தவித அதிகார பொறுப்பும் இல்லாமல் பிரதமர் பேரை பயன்படுத்திக்கிட்டு அமித்ஷாவுக்கு நெருக்கம்னு சொல்லிக்கிட்டு வெறும் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் பிஜேபிக்கு பல ஆயிரம் கோடி சொத்தை குவிச்சிட்டாரு, வாங்கி குவிச்சிட்டார். மனைவி பேரில், மச்சனம் பேரில். இவர் தான் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு விட்டுக்கிட்டு இருந்தார். அவங்களாவது மந்திரியாயா கவர்மெண்ட்ல இருந்து காசு பார்த்தாங்க. இவர் கத்தியின்றி ரத்தமின்றி இவர் காசு பார்த்துட்டாரு. இந்த கம்ப்ளைண்ட்லாம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவரை ரிமூவ் பண்ணுறதுன்னு அமித்ஷா முடிவு பண்ணார். ஆனால் அவர் புத்திசாலி, சாணக்கியர் தான். எடப்பாடியின் பேரை சொல்லி அவரை தூக்கிட்டாங்க. சரி, எடப்பாடி அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை, அண்ணாமலையை தூக்குற பவர்ஃபுல் இருந்ததில்ல, அப்புறம் ஏன் வந்துட்டு தினகரனை சேர்க்காம அவரால் தடுக்க முடியல? நான் சொல்கிறது, அமித்ஷா தான் டிசைடிங் ஃபேக்டர். அவர் நினைச்சா அண்ணாமலை தூக்குவார், அவர் நினைச்சா இன்னைக்கு தினகரனை உள்ள வர நீங்க சொல்றது பாஜகக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் வந்து விஜய நான் டச் பண்ண, ஏங்க அவர் ஒரு ஆளே இல்லைங்க. அததான் நான் சொல்ல வரேன். ஏங்க அவர் கட்சியிலே அவர் செல்லா காசு. அவர் என்னங்க விஜய் அவர் சொல்லட்டுமே, விஜய் அவர் சொல்லட்டும். யாரும் ஒன்றும் என்னை விமர்சிக்காதீர்கள், விஜய் ஒன்றும் கையை தூக்கிட்டு இல்லையா? இவர் கதையே அங்கே கந்தலாகி நாறிட்டு இருக்கு பிஜேபியில். இவர் வந்து இன்னொரு கட்சி தலைவரை பார்த்துட்டு நான் பண்ணுன்றேன். நான் இது வரைக்கும் நான் தொடங்கலைன்னா தொடங்க, யார் உன்னை வந்து தொடங்க வேணான்னாங்க? பாஜகலேயே அவருக்கு வாய்ப்பு போட்டு வச்சுக்கிறாங்க, பேசக்கூடாது. நயனா நாகேந்திரன் பேசுவார், தமிழிசை பேசுவாங்க, நீ பேசக்கூடாது, மூலையில் உட்காருன்னு. இப்போ எஸ்வி சேகர் கரெக்டாக சொல்கிறாரு, 6 தொகுதிகளுக்கு இன்சார்ஜாக போட்டாங்க. அதுலேருந்து நான் உடல்நிலை, தந்தையின் உடல்நலத்தில் போகிறேன், பர்சனல் மேட்டர் நான் பேச விரும்பலை. ஆனால் உண்மை என்னன்னா, இவரை தூக்கிட்டாங்க, இவரே வந்து முன்னால் ராஜினாமா பண்ணுற மாதிரி பண்ணி ட்ராமா பண்ணுறாருன்றாங்க. அதனால் வந்துங்க அண்ணாமலைலாம் ஒரு ஆளாக நான் நினைக்கிறது இல்லைங்க. அவர் வந்து அம்பிஷியஸாக இருக்கார். அடுத்த பிரதமர், அடுத்த பாஜக நேஷ்னல் பிரசிடென்ட்லாம் அவங்க ஆளுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? இஸ் நத்திங். கரூரில் ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்க முடிஞ்சுதா? கோயம்புத்தூரில் எவ்வளோ செலவு பண்ணார்? பாஜக என்டையர் மிஷினரியே வேலை செஞ்சுத, அவரால் ஒரு எம்பியாக ஜெயிக்க முடிஞ்சுதா? அதனால் வெறும் பேச்சு வெள்ளை வேட்டிங்க, வாய்ச்சொல் வீரர் அவர். அவரை பற்றிலாம் நான் பேசவே விரும்பலை. நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
Presta Premium Women's Wear. Let your body love it. லெனன் தயாரிப்பில் ரெவ்ஜென் பிலிம் ஃபேக்டரி வழங்கும் ரெட் லேபிள் திரைப்படம் பிப்ரவரி 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.